உமாநாத், என் பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை, வீட்டுல யாரும் இல்ல, உள்ள போர்டு மீட்டிங் நடந்துகிட்டு இருக்கு. முதலாளி எப்ப வேணாலும் கூப்பிட்டு அனுப்பலாம். என்ன செய்யறதுன்னே எனக்கு தெரியல. மீட்டிங் முடிகிறதுக்கு மணி 9 ஆகலாம். உமாநாத், எனக்கு ஒரு உதவி செய்யறியா? நான் நேரா வீட்டுக்கு போயிடுறேன். முதலாளி கேட்டா பாத்ரூம் போயிருக்கேன்னு சொல்லிடு. ஒண்ணும் பயப்படாத, அவர் ஒண்ணும் சொல்ல மாட்டார். மீட்டிங் முடிஞ்சு அவங்க போனதும் ஆபீஸ பூட்டி சாவி வீட்டுல கொண்டாந்து கொடுத்துரு. என்ன? மேனேஜர் சொல்லி கான்ட்ராக்ட் ஃபைல வாங்கிட்டு வர. என்ன முடிக்கிறீங்க? பேப்பர்ல எழுதி வச்சு பாடம் பண்ணிருக்கீங்கல்ல, எடுத்து பாருங்க. என்ன தலையை சொல்லிட்டு பேப்பர் எடுத்து பாருங்க. ஃபைல் நம்பர் 5. எக்ஸ்போர்ட் ஃபைல் எடுத்து காகிதத்தை எடுத்து பார்க்க வேண்டியதானே. ஃபைல் நம்பர் 11. ரிசர்வ் பேங்க் ஃபைல கேட்டு வாங்கிட்டு வா. ரிசர்வ் பேங்க் ஃபைலு ஐயோ இதுல இல்லையே. அதுக்குன்னு தனியா ஃபைல் கிடையாதுங்க. எக்ஸ்போர்ட் ஃபைல்லே அது இருக்கு. ஐயா, அதுக்குன்னு தனியா ஃபைல் கிடையாதுங்க. எக்ஸ்போர்ட் ஃபைல்லே அது இருக்குங்க. அம்மா, நீ சொன்னபடியே சொல்லிட்ட. என்ன நடக்க போதோ? பயப்படாதீங்க. யாருகிட்ட பேசிட்டு இருக்க? ஒண்ணு இல்லைங்க. மேனேஜருங்க? மேனேஜர் ஐயா, அவரு மகளுக்கு உடம்பு சரியில்லைங்களா, பாவம் வீட்டுக்கு போயிட்டாரு. அப்ப இந்த ஃபைல்ஸ் எல்லாம் நீதான் எடுத்துட்டு வந்தியா? ஆமாங்க ஐயா, நான் ஒவ்வொன்னா நம்பர் போட்டு வச்சுட்டேனுங்க. அப்படியே மனப்பாடம் பண்ணி நீங்க சொன்னதையெல்லாம் எடுத்து கொடுத்தானுங்க. எல்லாமே சம்சார லட்சுமி தாருங்க சொல்லி கொடுத்துச்சு. ஐ சி. சார், எனக்கு கல்யாணம் வர்ற ஆவணி 18ஆம் தேதி. பொண்ணு வேற யாரும் இல்ல, நம்ம பாலம்மா தான். இனிமேதான் கல்யாணத்துக்கே ஏற்பாடு பண்ணணும். நீங்க எல்லாம் வந்து தந்து இருந்து கல்யாணத்தை முடிச்சு வைக்கணும். என்ன சார் பேசவே மாட்டேங்கிறீங்க? எனக்கு கல்யாணம் பத்திரிக்கை அடிக்க வசதி இல்ல, ஒரே பத்திரிக்கை தான் இருக்கு. படிச்சுட்டு கொடுத்துருங்க சார். என்ன சார் எனக்கு கல்யாணம் சொல்றேன், வருத்தமா இருக்கிறீங்க? மாலமா ரொம்ப நல்ல பொண்ணுங்க, தங்கமான பொண்ணுங்க. ஏன் எல்லாரும் சோகமா இருக்கிறீங்க? அட போயா, கம்பெனி நஷ்டத்துல ஓடிட்டு இருக்கான். எப்ப மூடலான்னு உள்ள பேச்சுவார்த்தை நடக்கு. மூடுறதுக்கு எதுக்குங்க பேச்சுவார்த்தை? அதான் தினம் 2 வேளை மூடி திறக்கிறமே. அந்த மூடு இல்லப்பா, இது ஒரே மூடு. இப்ப ஒண்ணும் குடிமுடிக்க போயிடல. நாளை காலையில நேரா போய் உங்க முதலாளிய பாருங்க. எதுக்கு? உங்க முதலாளி கிட்ட சொல்லுங்க, முதலாளி இந்த கம்பெனியை மூட வேண்டாம், ஏன் நஷ்டம் எதனால நஷ்டம்னு எனக்கு தெரியும், இந்த கம்பெனியை நடத்துற பொறுப்பை எங்கிட்ட ஒப்படைங்க. எண்ணி 6 மாசத்துல கம்பெனியோட தலையெழுத்தையே மாத்தி காட்டுறேன்னு சொல்லுங்க. போடா பைத்தியக்கார பையலன்னு கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளி விட்டுருவான். உனக்கு ஏதாவது இருக்குதா? நான் சொல்றது முட்டாள்தனமா தெரியலாம். வேற என்ன புத்திசாலித்தனமா பேசுறது அபிப்பிராயமா? அவசரப்படாதீங்க. அப்படி ஒரு சந்தர்ப்பம் வந்தா உங்களால திறமையா நடத்த முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நம்பிக்கை உனக்கு இருக்கலாம், திறமையும் எனக்கு இருக்கலாம். ஆனா இதெல்லாம் நடக்கக்கூடிய காரியமா என்ன? நான் யாரு? ஆப்டால் பியூன். முதலாளி அங்க என்ன 10 அடிக்கு பின்னால கை கட்டிட்டு நிக்கிறவன். இன்னைக்கு உலகத்துல ஓஹோன்னு தலை வந்து வாழ்றவங்க எல்லாம் யாரு? நேற்றுக்கு ஒருத்தருட்ட கை கட்டி நின்னவங்கதான். நான் சொல்றத கவனமா கேளுங்க. இப்ப நாம ஒரு ஒத்திகை பார்ப்போம். ஒத்திகையா? இந்த டிராமாவுக்கு எல்லாம் நடிச்ச ரிஹர்சல் பாப்பாங்களே, அது மாதிரி. நடிக்கிறது சுலபம், சொன்னபடி செஞ்சு காமிக்கிறதா கஷ்டம்னு. இத பாருங்க, துணிஞ்சவனுக்கு துக்கம் இல்ல, தூங்குறவனுக்கு வாழ்க்கை இல்ல. என் கண்ணு இல்ல, உங்க பொண்டாட்டி சொல்றத பொறுமையா கேட்கணும். இது வரைக்கும் நான் பொண்டாட்டி சொல்றதானே கேட்டுக்கிட்டு இருக்கேன். இப்ப நான் தான் உங்க முதலாளி. நாளைக்கு நீங்க என்ன சந்திக்க வர்றீங்க. நாளைக்கு வந்து சந்திச்சு நீ சொன்னதெல்லாம் அப்படியே சொல்றேன். ஆனா உங்க அப்புறம் நான் முதலாளியை சந்திக்க மாட்டேன். நான் உங்க ஆம்பளையா மதிக்கணும்னா நான் சொன்னபடி நீங்க செய்யணும். என்ன சொல்றீங்க? நீதான் முதலாளி. முதலாளி முதலாளி என்ன ஹிட்லர்? உங்ககிட்ட ஒரு சின்ன விஷயம் பேசணும். இப்ப எனக்கு நேரம் இல்ல, நாளைக்கு பேசிக்கலாம். சந்தோஷம்.
ஐயோ இப்படி ஓடிட்ட இப்படி நீங்க தான் போக சொன்னீங்க. எல்லா முதலாளியும் இப்படித்தான் சொல்லுவாங்க. உடனே ஓடிடுறதா? நாம தான் சாமர்த்தியமா நடந்துக்கணும். அப்படி அவங்க சொன்னா, முதலாளி நான் உங்ககிட்ட பணங்கள்லாம் கேட்க வரல, நம்ம கம்பெனி விஷயமா பேச வந்தேன்னு ஒரு போடு போடணும். கம்பெனி விஷயமா என்னப்பா அது அப்படின்னு அவங்க ஆர்வமா கேட்பாங்க. அப்படிங்களா? உட்காருங்க, நான் ரெண்டாவது வர்றேன். முதலாளி என்ன ஹிட்லர்? நீங்க சொல்றபடி கேட்டு நான் இன்னொரு நாளைக்கு வரலாம். அதுக்குள்ள நம்ம கம்பெனியே க்ளோஸ் ஆயிட்டா. வெரி குட் வெரி குட். என்ன முதலாளி கம்பெனி மூட போறாங்கன்னா வெரி குட்ங்கிறீங்க? நீங்க சரியா சொன்னதை கேட்டு கொஞ்சாதிங்கிற முறையில வெரி குட் சொன்னேன். நீங்க முதலாளியாவே இருங்க. சொல்லுங்க. நாளைக்குனால நான் பேசுறேனுங்க. நான் இன்னும் கொஞ்சம் பேசட்டுங்க. பேசு. நினைச்சா நெஞ்சே எரியுது முதலாளி. உங்களுடைய நல்ல குணத்தை இங்க உள்ள சில பேர் தங்கள் சாதகமா எடுத்துக்கிறாங்க. உங்க கம்பெனி ஏன் நஷ்டத்துல ஓடுது எனக்கு தெரியும் முதலாளி. நான் தப்பா பேசிட்டேங்க. இப்போ முதலாளி என்னடா சேர தொடச்சிட்டு உட்கார்ந்து அழகு பாக்குறியா? இதுல எல்லாம் உட்கார்றதுக்கு ஒரு லட்சணம் வேணும்டா. எவ்வளவு நேரமா உட்காந்துருக்கான் தெரியுமா? போகட்டும் இரு. கண்ணா, அசிஸ்டன்ட் மேனேஜர் வந்துட்டாரு. நீ எழுந்திர கண்ணா. நீ போய் உன் வேலையை பாரு. பானையில தண்ணி இருந்து போச்சு, எடுத்து எழுந்துரு. என்ன ராஜா, உடம்பு சரியில்லையா? சரி சரி, வேலை இருக்கு, எந்திரி. என்னடா இவனுக்கு என்ன பைத்தியமா? ஏய் எழுந்துடா, எழுந்துடா. உங்க அத்தனை பேருக்கு சொல்றேன், சர்க்குலர் வரும். நாங்க இன்னையில இருந்து உமாநாத் அசிஸ்டன்ட் மேனேஜரா ப்ரோமோட் பண்ணிருக்கோம். மிஸ்டர் சாமு, நீங்க அவருக்கு ஹெல்ப் பண்றீங்க. எல்லாரும் போய் வேலையை பாருங்க. பாத்தீங்களா சார், நான் இன்னைக்கு சொன்னது பழிச்சு போச்சு. இவன் முதலாளிய காக்கா பிடிச்சு முதல்ல ஏன் இடத்த பிடிச்சான், இன்னைக்கு உங்க இடத்த பிடிச்சிட்டான். இன்னும் யார் யார் இடத்த பிடிக்க போறானு. நேத்து நம்ம எல்லார பத்தியும் 1 மணி நேரம் உள்ளார வத்தி வச்சிருக்கான். கருங்காலி பயலே படவெளிய. இதை விட அவமானம் வேற எதுவுமே இல்ல. படிப்பே இல்லாத முட்டாள் இவன் ஏடத்திலையா? முதலாளி ஒழிக, முதலாளி ஒழிக, முதலாளி ஒழிக. ஒழுங்கா ஓடிக்கிட்டு இருந்த கம்பெனிய மூடுற அளவுக்கு கொண்டு வந்த நீங்களாடா முதலாளி ஒழிகன்னு சொல்றீங்க? உங்களால கம்பெனிக்கு எவ்வளவு நஷ்டம் தெரியுமா? 1 லட்சமா 2 லட்சமா? 40 லட்சம்டா, 40 லட்சம்டா பாவி பயலே. இந்த முட்டாள் நினைச்சிருந்தா உனக்கு வேலை மட்டுமா போகும்? ஒன்னே உள்ள இருக்கார முதலாளி கதவை சாத்திக்கிட்டு அவரை ஏமாத்தலாம். ஆனா மேல இருந்து ஒருத்த பாத்துக்கிட்டு இருக்கானே, அவனை ஏமாத்த முடியாது. மரியாதையா எல்லாரும் போய் உங்க சீட்ல உட்காருங்க. சலசலப்பு கேட்டுச்சு, அறுத்துருவன் எல்லாத்தையும். இது உமாநாத் உத்தரவு.